ஹாப்பி சாபத் சர்ச். இந்த வாரத்தில் மீண்டுமாக நம்ம ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியில் பார்க்க இருக்கிறது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிறதான அந்த புக்கு தான், பிள்ளை வளர்ப்பிற்கான ஆலோசனைகள். இதிலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் நாம் பார்க்க இருக்கிற பாடம் என்னென்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம். ஒவ்வொரு வீட்லேயும் தகப்பனும் தாயும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி நமக்கு அம்மா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, செல்ஃப் டினையல், சுய மறுப்பு, அன்செல்ஃபிஷ்னஸ், அதாவது தன்னலமின்மை, அடுத்ததாக தாட்ஃபுல்னஸ், கரிசனையாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களை குறித்து தான் அவங்க சொல்லித்தராங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுயம் அப்படின்னா என்ன? அது நம்ம கூட பிறந்த ஒன்று, கரெக்டாக இல்லையா? நான், எனக்கு, என்னோடது, இந்த மாதிரியான ஒரு சுயநலமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் அது இருக்குது. நமக்கு இருக்கிறதான மிகப்பெரிய போராட்டமே என்ன போராட்டம்னா, நம்ம சுயத்தோடு நம்ம போராடுகிற போராட்டம் தான் சொல்லலாம். அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சுயத்தை மேற்கொள்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறோம். அப்போது இந்த சுயத்தை, இந்த சுய மறுப்பை பற்றி நம்ம எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரது? ஏன்னா நமக்கே அந்த சுய மறுப்பு முழுசாக வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதை நம்ம எப்படி யார்கிட்ட கற்றுக்கிறது? நமக்கு இருக்கிற ஒரே பூரண முன்மாதிரி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர்கிட்ட இருந்து மாத்திரம்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, இந்த சுயமறுப்பை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் எப்படி, எந்த அளவுக்கு அவரோட சுயத்தை மறுத்தார், மறந்தார் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோன்னா, அம்மையார் அவ்வளோ அழகாக எழுதுகிறாங்க. மகா ஐஸ்வர்யவானான அவர் பரம ஏழையாக பிறந்தார். எதுக்காகனா, நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்காக. சர்வலோகத்துக்கும் ஆசீர்வாதமான அவர் சாபமாக மாறினார். எதுக்காகனா, நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. மாசில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய அவர் பாவமாக மாறினார். எதுக்காகனா, நம்ம பரலோகத்தில் மாசற்றவர்களாக நிற்கணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக. அப்போ எந்த அளவுக்கு அவர் சுயத்தை மறுத்திருந்தால் இப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை அவரால் செஞ்சுருக்க முடியும். மனுஷனாக பிறந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து நம்மளாலேயும் என்ன பண்ண முடியும், சுயத்தை மறுத்து வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட சுயமறுப்பை நாம் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அம்மையார் எழுதுகிறாங்க. உண்மையிலேயே அது கொஞ்சம் கடினமான பாடம் தான் இல்லையா? ஆனால் அம்மையார் எழுதுகிறாங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் தகப்பனும் தாயும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சுயத்தை மறுக்கிறத பற்றியும் சிக்கனத்தை பற்றியும் எழுதுகிறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, இரண்டுக்கும் ரொம்ப ஒரு நெருங்கின ஒரு சம்மந்தம் இருக்குது. தங்களுடைய சுயத்தை மறுப்பதற்கும் அவங்க சிக்கனமாக வாழ்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு சில நேரத்தில் உறவினர்கள் வருவாங்க. அத்தை, மாமா, சொந்தக்காரங்க வருவாங்க இல்லையா, தாத்தா, பாட்டி. இப்படி வரவங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, கிளம்பும்போது வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஒரு காசு கொடுத்துட்டு போவாங்க. உடனே 100 200 அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி சில காசை, இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி கொடுக்கும்போது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே அது அவங்களோட காசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. கொடுக்கும்போதே சில நேரத்தில் கொடுக்குற உறவினர்கள் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இது உனக்கு தான், அம்மாட்டெல்லாம் வேண்டாம், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, சாக்லேட் வாங்கிக்கோ, ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ, இல்லை உனக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுக்கறதுனால அந்த நிமிஷத்துலேயே அந்த குழந்தை என்னவோ அது அதோட காசு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. அதனுடைய ஒரு சுய தேவைக்காக அது சம்பாதிக்கணும், அதை செலவு பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் வந்துடுது. அம்மையார் சொல்கிறாங்க, அந்த இடத்துலேருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணுமா, அந்த காசு, ஐயோ இது எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு ஆசை வரும். ஒரு குழந்தை வாங்கினோன்னே என்ன தோணும், ஒரு 10 ரூபா கொடுத்தா அந்த 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்லான்னு கண்டிப்பாக தோணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 10 ரூபாயில் எனக்கு ஒரு சாக்லேட் வேண்டாம், அதை நான் என்ன பண்ணுறேன், ஊழியத்துக்காக எடுத்து வைக்கிறேன், அடுத்தவங்களுக்காக எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சுய மறுப்பு உண்டியலை சேமிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை நான் நேற்றுக்கு வாசிக்கும் போது நான் எங்கள் ஜோவின்ட்ட கூட சொன்னேன், இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு உண்டியல் அவன் சேர்த்து வச்சுட்ருக்கான். அவன் என்ன சொன்னான், இந்த உண்டியல் வேண்டாம் மம்மி, இது தனியாக இருக்கட்டும், அது இல்லாமல் இன்னொரு உண்டியல். எப்படி பாண்ட் நேச்சராக இருக்குது பாருங்கள். அது என்னது, அது எனக்கு, அது இல்லாமல் வேணால் இன்னொன்று பண்ணலான்ட்டு. அப்போ அந்த அளவுக்கு நம்ம மாம்ச சிந்தைக்குள்ளே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
அந்த மாதிரி சிறு வயதிலிருந்தே ஒரு சுயமறுப்பு உண்டியலை ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பெற்றவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்தணுன்றாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன தொகைகளை கூட, ஐயோ இது எனக்கு வேண்டாம், எனக்கு பதிலாக இது ஆண்டவருடைய ஊழியத்துக்கு, இது அடுத்தவங்களுக்குன்னு சொல்லி அதை வச்சு அது வந்து ஒரு அளவுக்கு அமௌண்ட் வந்த பிறகு சர்ச்சில் கொண்டு போய் அதை ஊழியத்துக்காக கொடுக்கணும். இல்லைனாக்க கஷ்டப்படுற பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்களே கூட இருப்பாங்க இல்லையா? யார் தேவையில் இருக்காங்களோ, யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதான அந்த ஒரு எண்ணத்தை வந்து என்ன பண்ணணுமா, பிள்ளைகளுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ பிள்ளைகள் வந்து சுயமறுப்பை பழகுறாங்களோ அப்போ மட்டும்தான் அவங்களுக்குள்ள வந்து தியாக மனப்பான்மை வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தியாக மனப்பான்மைனா நமக்கு தெரியும் என்னதுன்னுட்டு. தன்னிடம் இருக்கிறத என்ன பண்ணுறது, கொடுக்கறது இல்லையா? இந்த தியாக மனப்பான்மை தான் வந்து என்ன அப்படின்னா ஊழியத்துக்கு மிக அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த தியாக மனப்பான்மை இல்லைனாக்க அந்த காலத்தில் எத்தனையோ மிஷனரிஸ் என்ன பண்ணியிருக்க முடியாது, அவங்களால ஊழியமே பண்ணியிருக்க முடியாது. அவங்க அந்த மழை குளிர் வெயில் எதையுமே பார்க்காம அவங்க ஊழியம் பண்ணதுனால தான் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இவ்வளோ 7th டே ஸ்கூல்ஸ் இருக்குது. எப்படி இருக்க முடியுது? ஏதோ ஏரியாலெல்லாம் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்றைக்கி அது ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆலமரமாக வளர்ந்து நிற்கிது, எத்தனையோ பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா. அந்த காலத்தில் அங்கே சிலர்லாம் எஃபர்ட்ஸ் மீட்டிங் போட்டு அங்கே வந்து நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வந்து அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வி மூலமாகவும் அந்த வெளிச்சம் போகணுன்றதுனால தான் நிறைய வந்து ஸ்கூல்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க. எத்தனையோ மிஷனரிமார்கள் வந்து உழைச்சிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து செல்ஃப் டினையல், சுய மறுப்பை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணுன்றாங்க. அடுத்த காரியம் என்ன அப்படின்னா தன்னலமின்மை. தன்னலமின்மைனா என்னது? செல்ஃபிஷ்லெஸ்னஸ். ஓகே, அதாவது நிறைய அந்த சுயநலம், அந்த தன்னலம்ன்றது நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வந்துடுது. குறிப்பாக 2 to 4 வயது வரை இருக்கிற குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அம்மையார் எழுதுகிறாங்கன்னா, அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கிடைக்கணும். கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, அடம் பிடிச்சி அழுவாங்க. அடம் பிடிச்சி ஏதோ ஒரு வகையில் வந்து நான் அழுது உருண்டு புரண்டு இந்த மாதிரிலாம் நம்ம பிள்ளைகளை பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் வந்து பிள்ளைகள் வந்து நடக்கும் பொழுது அதை வந்து ஊக்குவிக்கிற விதமாக வந்து பெற்றோர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அவங்க எப்போ அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரியுதோ அந்த நேரத்தில் வந்து அவங்க அடம் பிடிக்கிறத நம்ம சட்டையே செய்யக்கூடாது, அதை அசட்டை பண்ணி விட்டுறணும். அப்போ தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து அந்த குழந்தைகளுக்கு தெரிய வரும் எந்த ஒரு காரியமும் எப்படி அடம் பிடிச்சி அதை வந்து நாம் செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு காரியம். ஏன்னா இந்த அடம் பிடிக்கிறது அப்படின்றது என்னென்னா அவங்களுடைய சிறிய வயதில் அவங்க சுயநலத்தை காண்பிக்கிற விதம். ஐயோ குழந்தை கேட்குதே அழுகுதே அப்படின்ற ஒரு காரியத்துக்காக இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த குழந்தை அழுகையை நிறுத்தணும், இல்லைன்னா அப்படி அது பிஹேவ் பண்ணுறதை நிறுத்தணும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவங்க கேட்குற விஷயங்களை கொடுக்கும்போது அது வந்து எப்படி ஆகுதுன்னா அதுதான் சுயநலத்திற்கு வேறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தீய சுபாவத்துடைய ஒரு துளி கூட பிள்ளைகளிடத்தில் காணப்படாதபடிக்கு அதை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பைபிளில் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சுயநலத்தோடு செயல்பட்டவர்களை பல முறை வந்து கண்டிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. அதே போல் நிறைய குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னா அட்டென்ஷன் சீக்கர்ஸாக இருக்காங்க. அதாவது அம்மா அப்பாவோடைய அட்டென்ஷன், அங்கே இருக்கிறவங்களுடைய அட்டென்ஷன்லாம் என் மேலே மட்டும்தான் இருக்கணும், என்னோட மட்டும்தான் அவங்க என்ன பண்ணணும், பேசணும், விளையாடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய குழந்தைகள்கிட்ட காணப்படுது. இதுவும் வந்து ஒரு தவறான போக்கு. இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் வளர்க்கப்படுற குழந்தைகள் வந்து என்ன ஆகுறாங்கன்னா வளர வளர எல்லாருடைய அட்டென்ஷன் எப்போவுமே எங்கேயுமே யார் மேலே தான் இருக்கணும், அவங்க மேலே மட்டும்தான் இருக்கணுன்றதுனால அந்த ஒரு செல்ஃப் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள அதிகமாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட எண்ணம் வந்து வரக்கூடாது அப்படின்றாங்க. அவங்க சின்ன பிள்ளைகளாக வளரும்போது ஒரு வேளை வெளியில் விளையாட போகலாம், நண்பர்களோட சில நேரத்தில் சண்டை வரலாம், விளையாடும்போது சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரலாம். அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதெல்லாம் உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில வீட்டில் வந்து பிள்ளைங்க சொன்ன உடனே சரிப்போ இனிமேல் நீ அவங்களோடலாம் விளையாட போகாத, நம்ம அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவோம்னாக்க அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்களுடைய அந்த சின்ன சின்ன சோதனைகளையும் அந்த சின்ன சின்ன ஏமாற்றங்களையும் கூட தாங்கிக்கிறதுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி என்ன இப்போ அவன் உன்னை அப்படி பேசிட்டான்னா பரவாயில்ல மன்னிச்சிரு அப்படின்ட்டு அந்த மன்னிக்கிற பக்குவத்தை சின்ன வயசுலேயே நம்ம சொல்லி கொடுக்கறது மூலமாக அந்த குழந்தைங்க வந்து கூட இருக்கிறவங்கள மன்னிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா காரியத்துக்கும் வந்து அம்மா அப்பாவை எதிர்பார்க்குற காரியம் இது ஜென்ரலாக நடக்கிற ஒரு காரியம். ஒரு குழந்தை ஓடி வருது, படக்குன்னு விழுந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்,
உடனே அஜிச்சோ விழுந்துருச்சே அப்படிம்போம். நம்ம அந்த அஜிச்சோ சொல்கிறதுல அதுக்கு அடியே படலைனாலும் சின்ன குழந்தை என்ன பண்ணும், ஓன்னு அழுவும். நம்ம இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இதை விட மோசமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில தாத்தா பாட்டிங்களாம் அது எங்கே விழுந்துச்சோ கல் தரிச்சுன்னா அந்த கல்லை அடிக்கணும் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தவறான காரியம் அப்படின்றாங்க. நமக்கும் ஒருத்தங்க ஒரு துன்பம் விளைவிச்சா உடனே அவங்கள அடிக்கிறது, அவங்கள திட்டுறது அப்படின்ற காரியத்தை நம்மளை அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சிறு பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம். அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அவங்க விழும்போது பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, எந்திரி, உன்னால் எந்திரிக்க முடியும்னு சொல்லி அவங்களையே வந்து நம்ப வைக்கணும். அப்படி வளர்க்கப்படலைன்னா அந்த பிள்ளைகள் வந்து கோழைகளாகவும் பலவீனர்களாகவும் வந்து வளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இந்த சுயமறுப்பு, தன்னலமின்மை, இந்த 2 காரியங்களும் அவங்களுக்குள்ள பூரணமாக வரும் பொழுது அந்த பிள்ளைகள் அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு குணத்துக்குள்ளே வர்றாங்க. அதுதான் ஆண்டவருக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னாக்கா அந்த கரிசனை, அதாவது தாட்ஃபுல்னஸ். இன்னும் வேறு வகையில் அதை எப்படி சொல்லலாம்னா செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ், அதாவது தன்னல மறதி. தன்னல மறதினா என்னது, தன்னுடைய நலனை முழுமையாக மறந்து விடுவது. ஓகே, அதாவது உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். நமக்கு சின்ன வயசுலேருந்து இதை சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன தோண ஆரம்பிக்குதுனாக்க, முதலாவது நமக்கு கொஞ்சமாவது எடுத்து வச்சுக்கணும், அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணுன்ட்டு. இது வந்து முழுக்க தவறு. அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, அவங்களுடைய நலனை பற்றிய அக்கறையெல்லாம் இல்லை, அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணிடணும், முதலாவது கொடுத்துடணும். அதுக்கு தான் வந்து அம்மையார் முதலே எழுதுகிறாங்க, அதுக்கான பூரண முன்மாதிரி யார் நமக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல யோசித்து வச்சாரா, என்னோட ஐஸ்வர்யம், அவர் வந்து பிறக்கும்போது ஏதோ ஒரு பெரிய ஐஸ்வர்யான் வீட்டில், ஒரு ராஜாவோட வீட்டில் பிறந்திருக்கலாம் இல்லையா? எந்த கடவுளாவது அந்த மாதிரி பிறந்து நம்ம பார்த்துருக்கோமா? உலகத்தில் நிறைய கடவுள்கள்னு வழங்கப்படுறாங்களே, ஒன்றும் பெரிய ராஜா வீட்டில் பிறப்பாங்க, ராஜாவாக பிறப்பாங்க பார்க்குறோமே தவிர, இந்த மாதிரி ஒரு ஏழை வீட்டில் பிறந்து முழுக்க அவருடைய வாழ்நாள் பூரா வந்து நமக்காகவே சேவை செய்த, நமக்காகவே உயிரை விட்ட ஒரு கடவுளை பார்க்கல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குணத்தை வந்து நம்ம என்ன பண்ணணுமா, பிள்ளைகள்கிட்ட வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்றாங்க. அது எப்படிப்பட்ட சிந்தையாக இருக்குது அப்படின்னா, பிலிப்பியர் 2:4 படிக்கிற மாதிரி, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்போ இதுதான் வந்து கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. இப்படிப்பட்ட சிந்தையை வந்து முதலாவது வந்து பெற்றவர்கள் அவங்களுக்குள்ளே கொண்டு வரணும், அதுக்கப்புறமா வந்து பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நாம் கொண்டு வரும்போது தான் என்ன ஆகும், பிள்ளைகள் வந்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வந்து இந்த உலகத்தில் வாழ முடியும். நம்ம எல்லாருமே வந்து பெற்றவர்கள்லாம் ஆண்டவர் மேலே தான் கண்களை பதிச்சிருக்கோன்னு சொல்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளும் பெற்றுக்கொண்டு நம்ம பிள்ளைகளிடத்திலும் அந்த குணங்களை வளர்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நல்ல வாய்ப்பை தந்த தேவனுக்கும் சபையோருக்கும் நன்றி.